நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தரை துதித்து பாடுவோம். ஏனென்றால் அவர் கர்த்தர் வெண்கல தாழ்பாள்களை உடைத்தார், வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்தார் என்று கர்த்தரை துதித்து பாடுவோம். அப்படி என்றால் வெண்கலம் என்பது மிகுந்த உறுதியுள்ள உலோகமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட நம் வாழ்க்கையில் உறுதியாய், வெண்கலம் போல உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிற துன்பங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது, நம்மை அடைத்து வைத்திருக்கிறது. அதிலிருந்து நாம் தப்பிக்க முடியாதபடிக்கு வெண்கல கதவு போல, இரும்பு தாழ்பாள் போல அது நம்மை அடைத்து வைத்திருக்கிறது. நாம் விடுதலை அடையாமல் நாம் அடைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட துன்பத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கினார். அந்த வெண்கல கதவுகளை முறித்து இருப்பு தாழ்பாள்களை உடைத்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினார் என்று கர்த்தரை துதித்து பாடுவோம். அவரை மகிழ்ந்து கொண்டாடுவோம். அவருக்கு மகிமையை செலுத்துவோம். நன்றி உள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி மகிழ்வோம். கர்த்தர் நம்மை விடுதலையாக்கினார். நம் வாழ்க்கையில் சூழ்ந்திருக்கிற வெண்கல கதவு போல் நம்மை அடைத்து வைத்திருக்கிற துன்பங்களையும் வேதனைகளையும், பாடுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் போன்றவை எல்லாம் உடைக்கப்பட்டு கர்த்தர் நம்மை விடுதலையாக்கப் போகிறார். அதற்காக கர்த்தரை நோக்கி நாம் துதித்து மகிழ்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பு, இரக்கம் போன்றவையினாலும் அவருடைய பெரும் கிருபையினாலும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள், மனிதர்களாகிய நமக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் கர்த்தரை நோக்கி நாம் துதித்து நன்றி செலுத்துவோம். நிர்மூடர் என்றால் முழுமையான ஒன்றும் இல்லாத, அறிவே துளியும் இல்லாத முட்டாள்கள் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களுடைய வழிகள் பாதகமாய் இருக்கிறது. பாவம் செய்வதையே விரும்பி விரும்பி செய்வார்கள். நீதி நியாயம் என்பது துளியும் இருக்காது, அதை விரும்ப மாட்டார்கள். தவறு செய்வதையே வாழ்க்கையின் மிகுந்த ஒரு லட்சியமாக வைத்து கொண்டு தவறு செய்வார்கள். அப்படிப்பட்டவர்களும் அக்கிரமம் செய்கிறவர்கள், அநியாயம், அக்கிரமம், எதில் எடுத்தாலும் அக்கிரமம், அப்படி செய்கிறவர்களும் முட்டாள்கள், மகா முட்டாள்கள் என்று வேதம் சொல்லுகிறது. உலகம் என்ன சொல்லுகிறது என்றால், அப்படி பாவம் அதிகமாய் செய்கிறவர்களை பார்த்து சமுதாயம் திறமைசாலிகள் என்று சொல்லுகிறது. பாவம் செய்வதில் மகா திறமைசாலி, இவன் எப்படி பாவம் செய்கிறாள், இவன் எப்படி பாவம் செய்கிறான் என்று உலகம்தான் பாராட்டும், கர்த்தர் அல்ல. கர்த்தர் அருவருக்கிறார். அதை கர்த்தர் சொல்லுகிறார், அப்படிப்பட்டவர்கள் நிர்மூடர். நம் வாழ்க்கையில் நாம் பாவம் செய்து அதில் பெருமை பாராட்டி கொண்டிருந்தால் நம்மை விட முட்டாள் உலகத்தில் யாரும் இல்லை என்று பொருள். தயவு செய்து நீதியையும் நியாயத்தையும் விரும்பி நாடி தேடி ஓடுவோம், அதை கனப்படுத்துவோம். பாவத்திற்கு மரியாதை கொடுக்க கூடாது. பரிசுத்தமாய் வாழ்வதே சிறந்தது. அப்படி பாதக மார்க்கம், தங்கள் வாழ்க்கையில் தவறு செய்வது, பாவம் செய்வது, அக்கிரமம் செய்வது போன்ற செயல்களை செய்கிறவர்கள் நோய் கொண்டு உடங்கி போகிறார்கள். அவர்கள் ஒடுக்கப்படுவார்கள். நோயினால் அவர்கள் துன்பப்படுவார்கள். நோய் வரும். பாவம் செய்து செய்து அந்த பாவத்தின் நிமித்தம் அவர்களுக்கு நோய் வரும். அது எந்தவித பாவமானாலும் சரி, அவர்கள் பாவத்திற்கு ஏற்ற வியாதி, நோய் வந்து அவர்கள் ஒடுக்கப்பட்டு போவார்கள். அவர்கள் அழிவுக்கு நேராய் போய் சேருவார்கள். அவர்களுடைய மனமானது, அவர்கள் இருதயம் எல்லா உணவையும் வெறுத்து விடும். உணவு அவர்களுக்கு பிடிக்காமல் போய்விடும். எல்லா உணவையும் வெறுத்து விடும். அவர்களுடைய துன்பம் மகா பெரியதாய் இருக்கும். எல்லா உணவையும் அவர்கள் வெறுத்துவிட்டு, எதின் மேலும் அவர்களுக்கு பிரியமில்லாமல் எல்லா உணவையும் வெறுத்துவிட்டு அவர்கள் மரண வாசல்களை நோக்கி போய் கொண்டிருப்பார்கள். துன்பத்தின் பாதையில் கடந்து சென்று கொண்டிருப்பார்கள். கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களுடைய நிலைமை இப்படி ஆகும். தங்கள் ஆபத்து நேரத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்படி அவர்கள் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது, நமக்கு மரணம் வரப்போகிறது என்ற பயத்தின் நிமித்தம் மனம் திரும்பி அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்படி அவர்கள் பாவம் செய்து தீவினையை ஏற்றுக்கொண்டிருந்தாலும்
அந்த நிலைக்கு தள்ளப்பட்டாலும் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் ஆபத்து நேரத்தில். அப்பொழுதோ கர்த்தர் அவர்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து அவர்களை நீங்களாக்கி மீட்கிறார். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர் நீங்களாக்கி விடுவிக்கிறார். அதாவது இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ரகசியம் என்னவென்றால், நாம் பாவம் செய்கிறோம், அந்த பாவத்திற்கு ஏற்ற தண்டனையை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த வலி, அந்த வேதனையின் மத்தியில் நாம் செல்லும் பொழுது அந்த துன்பத்தை கர்த்தர் நம்மை காப்பதற்காகவே கொடுக்கிறார். பாவத்தின் நிமித்தம் நமக்கு துன்பம் வருகிறது. அந்த துன்பத்தை பயன்படுத்தி கர்த்தர் பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கவும் அந்த துன்பத்திலிருந்து நம்மை காப்பாற்றவும் கர்த்தர் விரும்பி அந்த துன்பத்தை அனுமதிக்கிறார். அதை அனுபவிக்கிற மனிதர்கள் அந்த துன்பத்தின் நேரத்திலாவது மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் அவர் அவர்களுடைய ஆபத்துகளிலிருந்து நீங்களாக்கி விடுவித்து மீட்டுக் கொள்கிறார். மனம் திரும்புவதற்கே அந்த துன்பமும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அதிலும் மனம் திரும்பாமல், துன்பத்தை அனுபவித்தும் மனம் திரும்பாமல் இருந்தால் அவர்களுக்கு நித்திய நரகமே காத்திருக்கிறது. கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்கள் துன்பத்திலிருந்தும் வியாதிகள், பாடுகள் இவைகளிலிருந்தும் விடுதலையாக்கி அவர்களை குணப்படுத்தி அவர்களை மீட்டுக் கொள்கிறார். அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். கர்த்தரே இந்த காரியங்களை செய்கிறார். அவர்கள் துன்பம் அனுபவித்தாலும் கர்த்தருடைய இரக்கத்தினால் அழிவுக்கு தப்புவிக்கப்படுகிறார்கள். அப்படி கர்த்தரால் நன்மையை பெற்று கொண்டவர்கள், கர்த்தரால் காப்பாற்றப்பட்டவர்கள், அவர்கள் கர்த்தரை துதித்து அவர் மனிதர்களுக்கு அவர் செய்த அதிசயங்களின் நிமித்தமும் அவருடைய கிருபையின் நிமித்தமும் அவரை துதித்து மகிமைப்படுத்த கடவர்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்த கடவர்கள். நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு அவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் அவருக்கு நன்றி செலுத்தி துதித்து பாடி மகிழ்வோம். ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு செலுத்தி, கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்தி, கர்த்தர் செய்த செயல்களை, அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டது, நமக்கு என்னவெல்லாம் செய்தார் என்பதை விவரித்து பலருக்கும் சொல்லி நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பலருக்கும் தெரியப்படுத்த வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும், கர்த்தரை துதித்து பாட வேண்டும். அவர் செய்த நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம் சும்மா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும், விவரிக்க வேண்டும். பலரும் தெரியும்படி கர்த்தருக்கு சொல்ல, கர்த்தருடைய மகிமைக்கு ஏற்கும்படி நாம் சொல்ல வேண்டும். கப்பல் ஏறி கடல் யாத்திரை செய்து இப்படியாக பொருள் ஈட்டுவதற்காக கடலில் சென்று கடல் பயணம் மேற்கொள்கிறவர்கள், அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சில அதிசயங்களை காண்கிறார்கள், அவர்கள் அனுபவங்களை பெறுகிறார்கள். கடலில் கர்த்தர் பலவித அற்புதங்கள், அடையாளங்களை செய்கிறார். கடலில் திடீரென்று அலைகள் கொந்தளிக்கிறது. அப்படி திரளான தண்ணீர்கள் மேல் கடலில் வேலை செய்து, கப்பலில் வேலை செய்து பணிபுரிகிறவர்கள் பலவிதமான காரியங்களை அறிந்து கொள்கிறார்கள். கர்த்தருடைய கிரியைகளை புரிந்து கொள்கிறார்கள். அவர்கள் அப்படி வேலை செய்யும் போது பலவிதமான ஆபத்துகளை சந்திக்கிறார்கள். மேலே வானம் வரைக்கும் செல்கிறார்கள், கீழே ஆழம் வரைக்கும் செல்லுகிறார்கள், கடலின் ஆழம் வரைக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுகிறது. திடீரென கடல் கொந்தளித்தால், திடீரென ஏற்படும் கடலில் ஏற்படும் மாற்றங்களினால் அவர்கள் மிகுந்த துன்பத்திற்கும் துயரத்திற்கும் ஆளாக நேரிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் கர்த்தருடைய வல்லமையை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள். கர்த்தர் கட்டளையிட்டால், கர்த்தர் கட்டளையிடும் போது பெருங்காற்று வந்து கடலின் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த கப்பல்களில் வேலை செய்கிறவர்கள் தங்கள் மனதால் கிளேசம் அடைந்து மிகுந்த வேதனையுற்று தவிப்போடும் வேதனையோடும் புலம்பலோடும் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவார்கள், துன்பத்தை அடைகிறார்கள். அந்த துன்பத்தில் இருக்கிற, அந்த நிலையில் இருக்கிற ஜனங்கள் தங்கள் ஞானத்தை மறந்து போகிறார்கள், ஞானத்தை இழந்து போகிறார்கள். என்ன செய்வதென்று, ஞானிகளாய் இருந்தவர்களும் என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறி தத்தளிக்கிறார்கள். அவர்களுக்குள் தடுமாற்றம் ஏற்படுகிறது. அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரிவதில்லை. அவர்கள் ஞானம் பயனற்றதாய் போகிறது.
துன்ப நேரத்தில் அவர்களால் ஒன்றும் செய்ய முடிவதில்லை. அவர்கள் மதுபானம் குடித்த மனிதனைப் போல தடுமாறுகிறார்கள், தத்தளிக்கிறார்கள். மதுபானம் அருந்தியவர்கள் அவர்களுடைய மனம் தெளிவாய் இருக்காது, சற்று குழப்பமாக தத்தளிப்போடு அவர்களுடைய நடை கூட இருக்கும், தாறுமாறாக இருக்கும். அது போல இந்த கடலில் தண்ணீரில் வேலை செய்து கப்பலில் இருந்து கடல் கொந்தளிப்பால் அவதிப்படுகிறவர்களும் இருப்பார்கள். அவர்களால் எந்த புரிதலும் ஏற்படாது, தத்தளிப்பு நேரிடும், மனம் ஆத்துமா மிகுந்த வேதனையுற்று இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தங்கள் ஞானம் எல்லாம் மூழ்கி போயிற்று, அதனால் பலனில்லை என்று தெரிந்த பொழுது ஆபத்தான சூழ்நிலையில் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக, தங்கள் வாழ்நாளை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆபத்து நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு இறங்கி மனதிறங்கி அவர்கள் இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் துன்பத்திலிருந்து கர்த்தரை விடுதலையாக்குகிறார். அவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். கொந்தளிப்பை அடக்குகிறார், அது அடங்கி அமைதலாகிறது. கடலின் கொந்தளிப்பு அடங்குகிறது, அலைகளை அடக்கி அமைதிப்படுத்துகிறார். அமைதல் அடைந்த பின்பு அதனால் அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள். அவர்கள் வந்து சேர வேண்டிய துறைமுகத்தில் கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். கர்த்தர் அவர் செய்கிற நமக்கு காட்டுகிற கிருபையின் நிமித்தமும் அவருடைய கிரியைகளின் நிமித்தமும் அவரை துதித்து பாடி நாம் சந்தோஷப்படுவோம். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம், நன்றி உள்ளவர்களாக இருப்போம். துதி பாடல் என்பது கர்த்தருக்கு நன்றியை வெளிப்படுத்துவது, கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது. அவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் அவரிடத்தில் நன்றி செலுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதை செலுத்துவோம். கர்த்தரை ஜனங்கள் பலர் கூடியிருக்கிற சபைகளிலே நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் நமக்கு செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பலர் கூடியிருக்கிற சபை, கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட நாம் சும்மா இருக்கக்கூடாது, யாரிடமும் சொல்லாமல் மூடி மறைக்க கூடாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் சபைகளில் அதை அறிவிக்க வேண்டும், மூப்பர்களின் சங்கத்திலே அதை தெரிவிக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு இந்த அற்புதங்களை செய்திருக்கிறார், அவர் எனக்கு இப்படிப்பட்ட அடையாளங்களை செய்திருக்கிறார் என்று அவரை துதித்து பாடி மகிழ வேண்டும். அது நன்றி செலுத்தும் முறை. இப்படி வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பமாய் இருக்கிறது. நிச்சயம் இந்த காரியத்தை நாம் செய்வோம். கர்த்தர் செய்த நன்மைகளை பிரசித்தப்படுத்துவோம், பலருக்கும் சொல்லுவோம், சபைகளிலும் மூப்பர்களின் சங்கங்களிலும் சொல்லுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மனிதர்களுடைய அக்கிரமத்தின் நிமித்தமும் பாவ செயல்களினாலும் கர்த்தருக்கு விரோதமாய் மனிதர்கள் செயல்படுவதினால் கர்த்தர் கோபம் கொண்டு ஆறுகளை அவாந்திர வெளியாகவும் தண்ணீர் இல்லாத உலர்ந்த நிலமாகவும் நீரூற்றுகளை வறண்டு போகவும் தண்ணீர் துளியும் இல்லாமல் வறண்டு போகவும் பண்ணுகிறார். கர்த்தருடைய கோபத்தின் நிமித்தம் இப்படி நடக்கிறது. நாம் அக்கிரமம் செய்தால் நம்முடைய நீர்நிலைகள் உலர்ந்து போகும், நிலங்கள் ஆறுகள் எல்லாம் வற்றி போகும். அதற்கு காரணம் நம்முடைய அக்கிரமங்களே. குடியிருக்கிற மக்களுடைய பொல்லாப்பை நிமித்தமும் அந்த பூமியை வறண்ட நிலமாக மாறி போக பண்ணுகிறார். கர்த்தருடைய கோபமே இதை செய்கிறது. பலர் நினைக்கலாம், பல தேசங்களில் மழை இல்லாமல் இருக்கிறது, வறண்டு போயிருக்கிறது என்று ஜனங்கள் புலம்புவதையும் தண்ணீர் பஞ்சத்தினால் கஷ்டப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். பலர் அப்படி சொல்வதை கேள்விப்படுகிறோம். நாமும் சில நேரங்களில் நாம் அனுபவிக்கிறோம். அதற்கு காரணம் நம்முடைய பொல்லாப்பு. நாம் பொல்லாப்பு செய்து கர்த்தருக்கு விரோதமான செயல்களில் நாம் ஈடுபடும் போது கர்த்தர் கோபம் அடைந்து நம் நீர்நிலைகளை காய பண்ணுகிறார். இதை புரிந்து கொள்வோம். நமக்கு வரும் தண்ணீர் பஞ்சத்திற்கு காரணம் நாமே, நாம் செய்கிற அக்கிரமங்களே, நம்முடைய இருதயத்தின் பொல்லாப்பே காரணம். பொல்லாத எண்ணம் கொண்டு மனிதர்கள் வாழ்வதினால்தான் தண்ணீர் பஞ்சம் வருகிறது. இப்படி செய்கிற அதே கர்த்தர் தான் அவாந்திர வெளியை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறார். குளங்களும் மாறுகளும் நீர்நிலைகளும் நிரம்பிய இடமாக அவாந்திர வெளியாய் வறண்ட பூமியாய் இருந்த இடத்தை செழிப்பானதாகவும் கர்த்தர் மாற்றுகிறார். வறண்ட நிலத்தை அவர் நீரூற்றுகளாக மாற்றி வறண்ட நிலத்தை
நீரூற்றுகளை கொண்டு வந்து அந்த இடத்தில் எழும்ப பண்ணி அந்த இடம் முழுவதும், அந்த தேசம், அந்த நிலம் முழுவதும் செழிப்புள்ளதாக்கி பசியுள்ள ஜனங்களை அங்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். அவர்கள் செழிப்பாய் இருக்கிறார்கள். அங்கு வந்த அந்த ஜனங்கள் தண்ணீரோடும் செழிப்பான பூமியை கண்டு அவர்கள் விவசாயம் செய்கிறார்கள். அங்கு அவர்கள் வந்து குடியிருக்கும் நகரங்களை கட்டி திராட்சை தோட்டங்களை நட்டு அவர்கள் விளைச்சல்களை பெருக பண்ணுகிறார்கள். பலவிதமான பழங்கள், காய்கறிகள், தானியங்களை எல்லாம் விதைத்து செழிப்புள்ள பூமியாக்கி அவர்கள் செழிப்பாய் வாழ்கிறார்கள். அவாந்திர வெளியையும் கர்த்தர் செழிப்புள்ளதாய் மாற்றுகிறார். அவைகள் வரத்துள்ள மிகுந்த பலனை தரும். அதிக பணம் பொருளீட்டக்கூடிய பலன் அந்த அளவுக்கு தரும். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அவர்களுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறது. அவர்கள் மிகுதியாய் பெருகுகிறார்கள். அவர்கள் செழிப்புள்ள நல்ல ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்து பெருகுகிறார்கள். அவர்களுடைய மிருக ஜீவன்களும் பெருகுகிறது. அவைகளும் செழிப்பாய் இருக்கிறது. ஒரு குறைவும் இல்லாமல் செழித்திருக்கிறார்கள். கர்த்தருடைய அன்பு பெரியது. நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். அவர்களுக்கு ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு நிறைவாய் இருக்கும்படி கர்த்தர் செய்கிறார். கர்த்தர் முழுமையாய் அந்த ஜனங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட ஜனங்கள் சும்மா இருப்பார்களா? நன்றாக உணவு, உடை எல்லாம் கிடைத்து திருப்தியாக செல்வ செழிப்போடு வாழ்கிறவர்களால் சும்மா இருக்க முடியாது. மனிதனுடைய பொல்லாத மனம் அது. அவன் பாவம் செய்ய ஓடுவான். எல்லாம் நிறைவாய் இருந்தால் அவனுடைய நோக்கம் பாவமாய் இருக்கும். அதனால்தான் கர்த்தருக்கு கோபம் வருவது. எல்லா ஆசீர்வாதத்தையும் நிறைவாய் கொடுத்து சந்தோஷமாய் வாழுங்கள் என்றால் இவன் கொஞ்சம் செழிப்பான உடனே பாவம் செய்ய தொடங்கி விடுவான். பெருமைக்கு அடைவான், புகழ்ச்சிக்கு விரும்புவான். சுயநலமாய் வாழ்வது, பிறரை துன்பப்படுத்துவது, பெருமை கொண்டு அழிந்து போவது, இப்படிப்பட்ட துன்பமான கர்த்தர் அருவருக்கிற குணங்கள் எல்லாம் இவனுக்கு வந்துவிடும். மனித இனம் அப்படிதான் அன்று முதல் இன்று வரை நடந்து கொண்டிருக்கிறது. வேதம் அதற்கு சாட்சியாய் இருக்கிறது. இப்படியாக மனிதன் பாவம் செய்யும் போது மீண்டும் அந்த மனிதன் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டிய மனிதன் அக்கிரமம் செய்து பொல்லாப்பு செய்வதனால் மீண்டும் குறைவுபட தொடங்குகிறான். செழிப்பெல்லாம் போகிறது, வறண்ட நிலமாகிறது. அவன் செழிப்பில்லாமல் துன்பத்திலும் ஆபத்திலும் துயரத்திலும் எல்லாவற்றிலும் சிக்கிக்கொண்டு வேதனையை அனுபவித்து குறைவுபட்டு தாழ்ந்து போகிறார்கள். ஆசீர்வாதம் வந்தவுடன் ஒழுங்காய் இருக்க வேண்டும். ஆசீர்வாதம் வந்தவுடன் அடுத்தது பெருமைப்பட தொடங்குகிறது. எனக்கு இது இருக்கிறது, எனக்கு அது இருக்கிறது, என்னிடத்துல இது இருக்கிறது, எனக்கு என்ன குறை என்று பெருமை வந்துவிடும். அந்த பெருமையோடு சுயநலம் ஒற்றிக்கொள்ளும். அதன் பின்பு பொய் வரும், பித்தலாட்டம் வரும், பார்ட்டி, என்ஜாய்மெண்ட் என்று பொழுதுபோக்குகள் வரும். பலரோடு சேர்ந்திருக்கும் பொழுது அதிக பாவங்கள் தன்னால் வரும். இப்படி மனிதன் ஒரு மிருகத்தை போல மாறிவிடுகிறான். நன்மையை அனுபவிக்க தெரியாது. நன்மை வரும் வரைக்கும் அதற்காக ஏங்கி கிடப்பது, வேண்டுவது, கர்த்தரிடம் மன்றாடுவது, நன்மையை தாருமாண்டவரே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று கேட்பது. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவுடன் அக்கிரமம் செய்ய தொடங்குவது. இதுதான் மனிதனின் சுபாவமாய் இருக்கிறது. உணர்ந்து கொள்வோம். நம்மை நாம் யார் என்று உணர்ந்து கொள்வோம். மனித சுபாவம் என்ன என்பதை உணர்ந்து கொள்வோம். சமுதாயம் எப்படி சீரழிந்து கிடக்கிறது என்பதை புரிந்து கொள்வோம். இயற்கை சீற்றங்களும் கொள்ளை நோய்களும் ஆபத்துகளும் யுத்தங்களும் போர்களும் வருகிறதே ஏன் வருகிறது? நம்மால் வருகிறது. நம்முடைய அக்கிரம சிந்தையினால் வருகிறது. அழிவுகள் வருவதற்கு காரணம் யார்? நாமே. மனித இனம்தான் என்று பூமியை அழித்து கொண்டிருக்கிறது. அனைத்து தீமைகளுக்கும் மொத்த காரணமே நாம் தான். கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் அனுப்புகிறார். அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு தீமையாக்குவது நம்முடைய செயல்களே. நம்முடைய அக்கிரம சிந்தை, சுயநலம், பெருமை இவைதான். நான் அதை சாதிக்கிறேன், நான் இப்படிப்பட்ட சாதனையாளன் என்று பெருமை பேசி திரிந்து பொல்லாத சாத்தானுக்கு இடம் கொடுத்து அவன் வந்து நம்மை ஆளுகை செய்து பூமியை கெடுத்து போடுகிறான். யுத்தங்களும் போர்களும் வருவதற்கு காரணம் இதுதான். மனித இனத்தின் அக்கிரம சிந்தை. அதை விட்டு மனம் திரும்புவோம். அவர்கள் இப்படிப்பட்ட கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்யும் பொழுது கர்த்தர் அவர்களுடைய பிரபுக்களை
தாழ்த்துகிறார். தாழ்மையான நிலையில் கொண்டு போய் வைத்து அலைந்து திரிய பண்ணுகிறார். ஏனென்றால் அவர்கள் தான் ஜனங்களை தவறாக வழி நடத்துகிறார்கள். அப்படிப்பட்டவர்களை அலைந்து திரிய பண்ணுகிறார். எளியவனையோ, எளிமையும் தாழ்மையுமாய் இருக்கிறவன். எளிமை என்றால் ஏழை அல்ல, மிகுந்த பணக்காரனாக கூட இருக்கலாம். எளிய மனம் உடையவன், யாரும் நெருங்கி உடனே பேச முடியும் என்று கூடியவர்கள், தாழ்மையானவர்கள், மற்றவர் பேசுவதை கேட்கும் அனுபவம் உள்ளவர்கள், தன்னைத்தான் இருதயத்தில் தாழ்த்தி வைத்திருப்பவர்கள் எளியவர்கள். அப்படிப்பட்ட எளியவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவர்களை மந்தையை போல ஆக்குகிறார். அவர்களை பெருக பண்ணுகிறார். பெருமையுள்ளவனை அழித்து அலைந்து திரிய பண்ணுகிறார். ஆனால் எளியவர்களையோ கர்த்தர் உயர்த்தி வைத்து பாதுகாத்து அழகு பார்க்கிறார். இப்படி நடப்பதை உத்தமர்கள் பார்த்து மகிழ்வார்கள். உத்தமர்கள், நல்லவர்களுக்கு நன்மை நடக்கும் போது அவர்கள் அதை பார்த்து கண்டு மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்கள். நியாயக்கேடு உள்ளவர்கள், நியாயக்கேடெல்லாம் வாயை மூடும். நியாயக்கேடு உள்ளவர்கள், அக்கிரமக்காரர்கள், நியாயத்தை செய்யாதவர்கள், அவர்கள் தங்கள் வாயை மூடிக்கொள்வார்கள். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுடைய வாயை மூடி போடுவார், அடக்கி போடுவார். அவர்கள் வாய் திறவாதபடிக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எளியவனையும் உத்தமர்களையும் கர்த்தர் உயர்த்தி வைப்பார். எவன் ஞானம் உள்ளவனோ, ஞானம் உள்ளவன் இதை கவனித்து பார்க்க கடவன். ஞானம் உள்ளவன் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்ளுவான். ஞானம் உள்ளவர்களால் தான் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்ள முடியும். அவர் மகா பெரியவர், அவருடைய கிருபை பெரியது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, உம்மை துதித்து பாடி மகிழ ஆயத்தமாய் இருக்கிறது. உமக்காக கர்த்தாவே, என் இருதயம் ஆயத்தமாய் இருக்கிறது, என்னோடு பேசும். நான் உம்மை துதித்து பாடி கீர்த்தனம் பண்ணுவேன், உம்முடைய சமூகத்தில் மகிழ்ந்திருப்பேன். வீணையே, சுரமண்டலமே, துதித்து பாடு, கர்த்தருக்கு மகிமையை செலுத்து. வீணையே, சுரமண்டலமே, விழித்திரு, நானும் அதிகாலையில் எழுந்திருப்பேன். கர்த்தரை துதித்து பாடுவோம், கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். கர்த்தர் பெரியவராயிருக்கிறார், அவர் மிகவும் பெரியவர். கர்த்தரை துதித்து பாட சந்தோஷமாய் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து வாஞ்சையாய் நாம் தேடுவோம். கர்த்தரை பாடுவதற்கும் துதிப்பதற்கும் கீர்த்தனம் பண்ணுவதற்கும் அவர் செய்த கிரியைகளை பிரஸ்தாபப்படுத்துவதற்கும் பலருக்கும் சொல்வதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நன்றி உணர்வு என்பது நமக்கு எந்நாளும் வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தரை மகிமைப்படுத்துவது, துதிப்பாடல் பாடுவது என்றாலே கர்த்தருக்கு நன்றி உடையவர்களாய் நம்மை வெளிப்படுத்துவதாகும். கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும். உம்முடைய கிருபை வான மண்டலங்கள் அளவுக்கு இருக்கிறது சொன்ன, அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய கிருபையானது வான மண்டலம் வரைக்கும் உயர்ந்திருக்கிறது. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய சத்தியம் மேக மண்டலங்கள் வரைக்கும் உயர்ந்திருக்கிறது. அவருடைய நீதி சத்தியமான வார்த்தைகள் மேக மண்டலம் வரைக்கும் உயர்ந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது மிக உயர்வான காரியங்களை கர்த்தர் செய்கிறவர். கர்த்தருடைய வார்த்தையின் ஆழமானது, அதன் பொருளானது மிக மிக உயர்ந்தது. கர்த்தர் ஒரு காரியத்தை, அதாவது மனிதர்களுடைய வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது அர்த்தமற்ற வார்த்தை என்று சிலரை சொல்லுவோம். சிலர் சொல்லுவது ஆழமான அர்த்தமுள்ள வார்த்தைகளாய் இருக்கும். அது போல கர்த்தருடைய சத்தியமானது, கர்த்தருடைய வார்த்தையானது மேக மண்டலம் வரைக்கும் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிக மிக கருத்து செறிந்ததாகவும் பல பரிமாணங்களில் பொருள் தரக்கூடியதாகவும் அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது. அது நிச்சயம் நிறைவேறும். அதன் பலன், அதனுடைய வல்லமை, அந்த வார்த்தை செய்கிற செயல்கள் மிக பெரியதாய் இருக்கும். மேகத்தை கூட அசைக்கக்கூடியதாய் இருக்கும். அதாவது கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை மிக மிக உயர்ந்தது. ஒரு உதாரணத்திற்கு, கர்த்தருடைய சத்தியம் மேகமண்டலம் வரைக்கும் உயர்ந்திருக்கிறது என்றால்,
கர்த்தருடைய சத்தியம் என்பது வார்த்தை. உண்மையுள்ள தேவன் அவர், உண்மையான வார்த்தையை பேசுபவர். அவருடைய வார்த்தையின் அவர் இப்பொழுது மனிதனை நோக்கி அவர் சொல்லுகிறார், ஒரு தேசத்தை குறித்து, உனக்கு மழையை தருவேன், நீ செழிப்பாவாய் என்று சொல்லுகிறார். இது கர்த்தருடைய வார்த்தை என்னும் சத்தியம். அப்படி அவர் சொல்லிவிட்டால் அந்த தேசம் செழிப்பாய் இருக்கும். அந்த தேசத்தில் உள்ள மனிதர்கள் ஒவ்வொருவரும் செழிப்பாய் இருப்பார்கள். அது நீண்ட காலம் இருக்கும். அவர்களுடைய செழிப்பு என்பது பொருளாதாரத்தில் செழிப்பாய் இருப்பார்கள், எல்லா விதங்களிலும் ஞானத்தில் செழிப்பாய் இருப்பார்கள், ஞானத்தில் சிறந்தோங்குவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் செழிப்பாய் இருக்கும். வெறும் பணம் பொருள் மட்டுமல்ல, மனதின் ஆரோக்கியம் செழிப்பாய் இருக்கும். மனதின் ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் மற்றும் அவர்களுடைய சிந்தனை தெளிவுகள், ஞானமான மனமுடையவர்களாய் இருப்பார்கள். இருதயத்தில் ஞானம் நிறைந்திருக்கும். பலருக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருப்பார்கள். இப்படி பலவிதமான செழிப்புகள் அவர்களுக்கு இருக்கும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தையின் ஆழம். மேக மண்டலம் வரைக்கும் அவருடைய வார்த்தை என்னும் சத்தியம் உயர்ந்திருக்கிறது என்றால் அதுதான். அது மிகவும் செயல்படக்கூடியது. அதாவது இந்த கெமிக்கலில் சொல்வார்கள் கான்சென்ட்ரேட்டட் அண்ட் டைல்யூட்டட் என்று. மனிதனுடைய வார்த்தைகள் எல்லாம் டைல்யூட்டட் கெமிக்கல் போன்றது. ஒரு ஆசிட் எடுத்துக்கொண்டால் டைல்யூட்டட் ஆசிட் என்றால் அது அந்த அளவுக்கு செயல்படாது, லேசாக தான் செயல்படும். ஆனால் கான்சென்ட்ரேட்டட் ஆசிட் என்றால் அது மிக வல்லமையுடையதா இருக்கும். சாதாரணமாக சல்பூரிக் ஆசிட் கான்சென்ட்ரேட்டடாக இருந்தால் சாதாரணமாக வைத்தாலும் அது புகைந்து கொண்டே இருக்கும். நம் கைகளில் எங்கேயாவது பட்டால் அது நம் எலும்புகளை கூட ஊடுருவி கீழே இறங்கிவிடும். உள்ளங்கையில் வைத்தால் கீழே அடிப்பக்கத்தில் இறங்கி வந்துவிடும். அந்த அளவுக்கு அது வல்லமையுடையது. அது போல கர்த்தருடைய வார்த்தை என்னும் சத்தியமும் மகா வல்லமையுடையது, செயல்படத்தக்கது. கர்த்தாவே, நீர் வானங்களுக்கு மேலாக உயர்ந்திரும். வானங்களை விட நீர் உயரத்தில் இருக்க வேண்டும் சுவாமி. வானம் என்று சொல்லும் பொழுது யூனிவர்ஸ்க்கு மேலாக என்று சொல்லலாம். வானம் என்பது நாம் பார்க்கிற மேகக்கூட்டம் இருக்கிற இடம் மட்டுமல்ல, யூனிவர்ஸ் என்றும் சொல்லலாம். யூனிவர்ஸ்க்கு மேலாக நீர் உயர்ந்திருக்க வேண்டும் சுவாமி. உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. கர்த்தாவே, உம்முடைய மகிமை, உம்முடைய புகழ்ச்சி இந்த பூமியை விட உயர்வாய் இருக்க வேண்டும். நீர் செய்கிற காரியங்கள், உம்முடைய செயல்கள் அவ்வளவு மேன்மையானது. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு புகழ்ச்சியை செலுத்த வேண்டும். அவர் செய்த காரியங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அவர் நம் வாழ்வில் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க வேண்டும். இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. துதி செலுத்துதல், மகிமையை செலுத்துதல் என்றால் கர்த்தருக்கு நன்றி செலுத்துதல், நாம் நன்றியுடையவர்கள் என்பதை வெளிப்படுத்தும் செயலாக இது இருக்கிறது. உமக்கு பிரியமானவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் சுவாமி. உமக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லும் போது அது உம்முடைய நீதிமான்கள், கர்த்தருடைய நீதிமான்களும் பரிசுத்தவான்களும் அவர்கள் படுகிற பாடுகளில் இருந்தும் வேதனைகளில் இருந்தும் சிறையிருப்புகளில் இருந்தும் விடுவிக்கப்பட வேண்டும். அவர்கள் கட்டுகளில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் சுவாமி. இப்படியாக நீர் அவர்களை விடுவித்து, அப்படி அவர்களை விடுவித்து உம்முடைய வலது கரத்தினால் அவர்களை காப்பாற்றி, உம்முடைய வலது கரத்தினால் அனைத்து அவர்களை மீட்டு கொண்டு காப்பாற்றி சுவாமி அவர்களை விடுவியும். எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். உம்முடைய நீதிமான்களையும் பரிசுத்தவான்களையும் விடுவிக்க வேண்டும் சுவாமி. நீர் உம்முடைய வலது கரத்தினால் அவர்களை காப்பாற்றி விடுவித்து எங்கள் ஜெபத்தை கேட்டருளும். எங்கள் விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும். தேவன் தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு சொன்னார். பரிசுத்தத்தை வைத்து கர்த்தர் சொன்னார், அதனால் நான் களி கூர்ந்து மகிழ்வேன். கர்த்தர் உறுதியாய் ஆணையிட்டு சொல்லி இருக்கிறார், அதனால் நான் சந்தோஷமாக களி கூர்ந்து மகிழ்வேன். கர்த்தர் எனக்கு சீகேமை பங்கிட்டார். சீகேம் தேசத்தை எனக்கு பங்கு போட்டு கொடுத்தார். சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து பார்த்தார். சீகேமை எனக்கு பங்கிட்டு கொடுத்து சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொடுத்தார். சுக்கோத்தின் பள்ளத்தாக்கு என்பது கானான் தேசத்தின் நுழைவாயில். அந்த சமயத்தில் கானானுக்குள் இஸ்ரவேலர்கள் நுழைந்த பகுதியில் இருக்கிற இடமா இருக்கிறது.
அந்த சுக்கோத்திலிருந்து அந்த பள்ளத்தாக்கை எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார். சீகேமை கொடுத்தார். கீலேயாத்தை எனக்கு கொடுத்தார். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது. கீலேயாத்தின் தேசமும் மனாசேயின் தேசமும் என்னுடையதா இருக்கிறது. அந்த ஆசீர்வாதங்களும் அந்த கோத்திரத்தாரின் ஆசீர்வாதமும் என்னுடையது. எப்ராயிம் என் தலையின் பலன். எப்ராயிம் தேசம், எப்ராயிம் கோத்திரத்தார் என் தலையினுடைய பலனாயிருக்கிறார்கள். யூதா என் நியாய பிரமாணிகன். யூதா எனக்கு நியாய பிரமாணிகன். அப்படி என்றால் ஆசாரியத்துவம் உடையவர்கள். யூதா எனக்கு நியாய பிரமாணிகளாய் இருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் என்னோடு இருப்பார்கள். யூதாவும் எப்ராயும் மனாசேயும் எல்லாம் என்னுடையதா இருக்கிறது. கீலேயாத்தும் என்னுடையதா இருக்கிறது. மோவாப் என் பாத பாத்திரம். இந்த மோவாப் தேசம் கர்த்தருக்கு விரோதமானது. அதை என் பாத பாத்திரம் என்றால் நான் காலையில் மிதித்து போடுவேன் என்று சொல்லப்படுகிறது. ஏதோமின் மேல் என் பாதரட்சையை எரிந்து போடுவேன். ஏதோம் என்பது துன்மார்க்கரை குறிக்கிற காரியமா இருக்கிறது. மகா பாவம் செய்கிற கூட்டத்தாராய் இருந்தவர்கள் இவர்கள். ஏதோம் என்பது ஏசாவை குறிக்கிறது. ஏசாவுக்கு ஏதோம் என்று பெயர் உண்டு. அந்த வம்சத்தில் வந்தவர்கள். அவர்கள் மேல் பாதரட்சையை எரிந்து போடுவேன் என்றால் அவமானப்படுத்துவேன் என்பது பொருளாகிறது. இவர்கள் ஏதோமும் மோவாபும் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அந்த ஜனங்கள் இப்பொழுது உயிரோடு இல்லை என்று சொல்லப்படுகிறது. பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். பெலிஸ்தியர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்க்கிறவர்கள். அவர்கள் மேல் ஆர்ப்பரிப்பேன், அவர்கள் மேல் அனைத்தும் செய்வேன். அதாவது இந்த ஜனங்களை குறித்து சொல்லும் பொழுது இது அந்த குறிப்பிட்ட ஜனங்களை பற்றி சொல்வது அல்ல. இந்த ஜனங்கள் என்றால் இவர்களுடைய குணங்களை போல இன்றும் நம் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். இந்த ஜனங்களை ஆளுகை செய்த பொல்லாத ஆவிகள் இன்று வாழும் ஜனங்களையும் ஆளுகை செய்கிறது. துன்மார்க்கத்தையும் அக்கிரமத்தையும் பாவத்தையும் செய்ய தூண்டுகிற பொல்லாத ஆவிகளால் பிடிக்கப்பட்டவர்கள் எல்லோரும் இந்த தீயவர்களின் வழியில் வருகிறவர்கள். அவர்களை நான் அழித்து போடுவேன், அவமானப்படுத்துவேன், காலால் மிதித்து போடுவேன் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியாக நாம் செயல்பட வேண்டும் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். துன்மார்க்கருக்கு விரோதமாய் எழும்ப வேண்டும். அக்கிரமத்தையும் துன்மார்க்கத்தையும் எதிர்த்து எதிர்க்க வேண்டும். துணை போகக்கூடாது, ஆதரவு தரக்கூடாது, கண்டு கொள்ளாமலும் இருக்கக்கூடாது. எதிர்க்க வேண்டும். அதை நம் மண்டையில் வைத்துக் கொள்ளக்கூடாது. துன்மார்க்கர் அண்டையில் நாம் இருக்கவும் கூடாது. அவர்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். ஒரு வீட்டில் இருந்தால் கூட விலகி இருக்க வேண்டும் மனதளவில். அது மிகவும் முக்கியம். நம் குடும்பத்தாராய் இருக்கும் பொழுது நாம் துன்மார்க்கராய் அவர்கள் செயல்பட்டால் நம்மால் விலகி இருக்க முடியாது. ஒரு கணவனாக இருக்கலாம், மனைவியாக, பிள்ளையாக, தாயாக, தகப்பனாக, மாமனாராக, மாமியாராக, இப்படி உறவினர்களாக இருக்கும் பொழுது, நெருங்கிய உறவினராய் இருந்தால் அவர்களை விட்டு நாம் விலக முடியாத சூழ்நிலை இருந்தால் மனதிலவிலாவது விலகி இருக்க வேண்டும். அதிகம் பேசாமல் ஒதுங்கி வாழ பழகி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நமக்கு கர்த்தர் தான் முதல் உறவு, பின்புதான் மற்றவை. உறவுகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து கர்த்தரை அதனால் விழுந்து போகக்கூடாது. உறவுகளை பயன்படுத்தியும் கர்த்தரை விட்டு சாத்தான் நம்மை பிரிக்க பண்ணுவான். உறவுகளை வைத்தும் நம் மிகுந்த யார் மேலாவது அன்பு வைத்திருந்தால், அவர்கள் துன்மார்க்கராய் இருந்தால் அவர்களை பயன்படுத்தி நம்மை வீழ்த்த சாத்தான் சதி போடுவான். அதனால் அதை புரிந்து கொண்டு அதிகமாய் யாரிடமும் நெருக்கமாய் இல்லாமல் மிக நெருக்கமாய் இருக்கக்கூடாது. கர்த்தரிடத்தில் மட்டுமே மிகவும் நெருங்கி வாழ வேண்டும். உறவினர்களை எங்கெங்கு வைக்க வேண்டுமோ அந்தந்த ஸ்தானத்தில் வைத்துவிட்டு நாம் கர்த்தரோடு அண்டிக் கொண்டு அவர் மார்பில் என்றும் சாய்ந்திருக்க வேண்டும். அதுவே சிறந்த வாழ்க்கை. அதுவே நம்மை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு போய் சேர்க்கும். அரணான பட்டணத்திற்கு என்னை கொண்டு போகிறது யார்? அரணான பட்டணம், பாதுகாப்பான பட்டணத்திற்கு, மிகப்பெரிய பட்டணத்திற்கு என்னை கொண்டு போவது யார் போவார்? ஏதோ வரைக்கும் எனக்கு வழிகாட்டுவது யார்? யார் எனக்கு வழிகாட்டுவார்? எங்கள் சேனைகளோடு புறப்படாமல் இருந்த கர்த்தர் அல்லவா? ஏன் நாங்கள் சேனையாக புறப்பட்டு யுத்தத்திற்கு போகும்போது, ஏதோமை நோக்கி யுத்தத்திற்கு போகும்போது எங்களுக்கு யார் வழிகாட்டுவார்? நாங்கள் புறப்பட்ட போது புறப்படாமல்
எங்களை நாங்கள் ஆபத்து நேரத்தில் கூப்பிட்ட போது இறங்கி வந்து எங்களுக்கு வழிகாட்டினது எங்கள் ஆண்டவர், என் நேசர், என் ஆண்டவர், என் தேவன், என் பரம தகப்பன். அவரே எனக்கு வழிகாட்டுகிறவர், சேனைகளின் கர்த்தர். அவரே என்னை அரணான பட்டணத்திற்குள் கொண்டு போய் சேர்க்கிறார். பரலோக ராஜ்யத்திற்குள்ளும் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். இவ்வுலக வாழ்க்கையிலும் பாதுகாப்பான சூழ்நிலையை நமக்கு கொடுத்து அங்கு கொண்டு போய் சேர்ப்பார். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே, கர்த்தாவே, இக்கட்டு நேரத்தில் எங்களுக்கு உதவி செய்யும். மனிதனின் உதவிகள் விருதா. மனிதனுடைய உதவி எங்களுக்கு எதற்கு? அது தேவையில்லாதது, அது விருதா. அதனால் பலன் என்ன? பலனற்ற மனிதர்களின் உதவி அல்ல சுவாமி, உம்முடைய உதவி எனக்கு தேவை. நீர் எனக்கு உதவி செய்யும். தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், கர்த்தரால் பராக்கிரமம் செய்வோம். கர்த்தரே தேவன், அவரை பராக்கிரமம், அவரால், அவருடைய நாமத்தினால் பராக்கிரமம் செய்வோம். கர்த்தரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். எங்கள் சத்துருக்களை எதிர்த்து மிதித்து அழித்து போடுவார். கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். ஞானமாய் நடந்து கர்த்தருடைய கிருபையை நாம் அறிந்து புரிந்து சமாதானமாய் வாழ்வோம். கர்த்தருடைய அன்பு பெரியது. நன்றியுள்ளவர்களாய் இருப்போம். கர்த்தருக்கு மகிமையை செலுத்துவோம். சங்கீதம் 109 1 முதல் 11 வசனங்கள் வரை. இந்த சங்கீதம் தாவீது ராஜாவின் சங்கீதம். தாவீது ராஜா கர்த்தரை நோக்கி செய்யும் விண்ணப்பம். அவரை சூழ்ந்திருக்கிற ஜனங்களால் அவர் துன்பப்பட்டு மிகுந்த துன்மார்க்கரின் மத்தியில் வாழ்ந்திருக்கும் பொழுது அவருடைய துன்பத்தின் மத்தியில் பாடின பாடலாய் இது இருக்கிறது. நாமும் இந்த காலத்தில் வாழ்கிற மக்கள் இன்னும் அதிகமாய் தாவீது ராஜா அவர் அனுபவித்த, அவர் மற்ற ஜனங்களால் அனுபவித்த பாடுகளை போல் இன்றும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். துன்மார்க்கர் அன்றும் இருந்தார்கள், இன்றும் இருக்கிறார்கள். அதாவது ஒரு மனிதன் துன்மார்க்கனாய் இருப்பதற்கு காரணம் அவனுக்குள் இருந்து செயல்படும் பொல்லாத ஆவிகளையும். பொல்லாத ஆவிகளின் குணங்கள் மாறுவதில்லை. காலம் மாறினாலும் அவைகளின் குணங்கள் மாறுவதில்லை. அவைகள் வைத்திருக்கும் திட்டமிடுதல், ஸ்ட்ராட்டஜி என்று சொல்வார்கள், அதுவும் மாறுவதில்லை. அன்று தாவீது ராஜாவோடு எப்படி பொல்லாத ஆவிகள் போராடியதோ அது போல நம்மோடும் அதே போலதான் போராடுகிறது. வேத வசனத்தை நாம் தியானிக்க வேண்டிய அவசியம் இதுதான். அதாவது மனிதர்கள் மூலமாகவும் சூழ்நிலைகள் மூலமாகவும் நமக்கு துன்பம் வந்தாலும் நாம் மற்ற மனிதர்கள் மேல் கோபம் கொள்ளுகிறோம். யார் துன்பப்படுத்துகிறார்களோ அவர்கள் மேல், அல்லது நம்முடைய சூழ்நிலைகளை நொந்து கொள்கிறோம், அல்லது நம்மை நாமே நொந்து கொள்கிறோம். ஆனால் இது எதுவுமே நியாயமான சரியான ஒரு கணிப்பு அல்ல. ஏனென்றால் இவைகளுக்கு பின்பாக, அது நமக்குள் இருந்தாலும் மற்றவர்களுக்குள் இருந்தாலும் சூழ்நிலைகளுக்குள் இருந்தாலும், பொல்லாத ஆவிகளே இவைகளை செயல்படுத்துகிறது. தீமை, இருளின் காரியங்கள் பொல்லாத ஆவிகளின் ஆளுகையால் நடக்கிறது. நம் வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்போது அவைகள் அன்று வேதாகம பரிசுத்தவான்கள் வாழ்க்கையில் எப்படி அவர்களுக்கு வந்ததோ அதேதான் நமக்கும் வருகிறது. இப்பொழுது நாம் வேதத்தை தியானித்து அவர்கள் வாழ்க்கையில் வந்த துன்பங்கள் என்னென்ன, அவர்கள் எப்படி ஜெபித்தார்கள், எப்படி அதோடு பொல்லாத காரியங்களோடு போராடி வெற்றி பெற்றார்கள் என்பதை எல்லாம் நாம் படித்து தெரிந்து கொள்ளும் போது இன்றைய வாழ்க்கையில் நமக்கு அது பிரயோஜனமாய் இருக்கும். வேதாகமத்தில் சொல்லப்படாத எந்த துன்பமும் நம் வாழ்க்கையில் வருவதல்ல. ஒரு மனிதன் என்றால் ஒரு தனி மனித வாழ்க்கையில், அது எந்த தேசத்தில் எந்த கலாச்சாரத்தில் இருந்தாலும், ஒரு தீமையான காரியங்கள் என்பது அந்த காலத்திலும் இந்த காலத்திலும் ஒன்றே. மனிதனின் உணர்வுகள் ஒரே மாதிரியானது. அந்த காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்கும் இன்று வாழும் மனிதர்களுக்கும் உணர்வுகள் ஒன்றே, போராட்டங்கள் ஒன்றே. நாம் தோற்றத்தில் வேண்டுமானால் சற்று வித்தியாசப்பட்டிருக்கலாம், ஆனால் உண்மையில் உலகம் அன்று போல்தான் என்றும் இருக்கிறது. நம் உணர்வுகள் எல்லாம், நம்மளுடைய செயல்கள் எல்லாம், பிடித்தது பிடிக்காதது, இன்பம் துன்பம் வேதனை வலி எல்லாம் சமமானதே. அப்படி இருக்க வேதாகம பரிசுத்தவான்கள் தங்கள் வாழ்க்கையில் அனுபவித்த பாடுகளை எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்கள் எப்படி ஜெபித்தார்கள், எப்படி பொல்லாத ஆவிகளோடு யுத்தம் செய்து வெற்றி பெற்றார்கள், பொல்லாத மனிதர்களை எப்படி கையாண்டு அவர்களை மேற்கொண்டார்கள் போன்ற ரகசியங்கள் வாழ்க்கையின் பொக்கிஷங்களாக வேதாகமத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது, அதை அறிந்து கொள்ளும் பொழுது, நாம் நம் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட துன்பங்கள் வரும் பொழுது
பொல்லாப்பும் போராட்டமும் வரும்போது அதில் தோற்று போகாமல், துன்பத்தை அனுபவிக்காமல், அந்த சோதனைகள், அந்த சூழ்நிலைகளை சுலபமாக வெற்றி பெற நம்மால் முடியும். வேதாகமத்தை கற்றுக்கொள்ள தேவையாயிருக்கிறது. அன்று நடந்த சம்பவங்களை தெரிந்து கொள்ளும் போது அதை அப்படியே நாம் இந்த காலத்தில் பிரதியிட்டு நம் வாழ்க்கையில் வரும்போது அதை பிரதியிடும் பொழுது சுலபமாக கணக்கு போடுவது போல நம் வாழ்க்கையில் சுலபமாக வெற்றி பெறலாம். நான் துதிக்கும் தேவனே மௌனமாய் இராதே. கர்த்தாவே, நீ மௌனமாய் இராதே. என் சுகத்தை கேடு, எனக்கு பதில் தாரும் என்று கர்த்தரை நோக்கி பாடுகிற பாடல் இருக்கிறது. துன்மார்க்கருடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது என்று தாவீது சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சம்பவங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நடந்திருக்கிறது, தாவீதுவுக்கும் நடந்திருக்கிறது, நம் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கும் அல்லது நடக்க போகும். இது கர்த்தருடைய பிள்ளைகள் கடந்து போக வேண்டிய பாதை. அப்படி இருக்க கபட்டு வாய், பொய்யான நாவு, கள்ள நாவு என்று சொல்லும் போது வார்த்தைகளை குறிக்கிறது. மனிதனின் வார்த்தைகள், வார்த்தையால் நம்மை வஞ்சிப்பது, நம்மை ஏமாற்றுவது, பாவம் செய்ய தூண்டுவது, துன்பத்தை கொடுப்பது, நம்மை கர்த்தருக்கு நேராக செல்ல விடாமல், கர்த்தருக்கு ஊழியம் செய்வதை தடுப்பது, கர்த்தரை நினைக்காமல் மற்றவர்களையும் உலக காரியங்களையும் நினைத்து கொண்டே இருக்கும்படி வைப்பது போன்ற காரியங்களை எல்லாம் இந்த கபட்டு வாய்ஸை. சில மனிதர்கள் கபடாய் பேசுவார்கள், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார்கள். மனதில் அவர்களே உள்ளத்தில் நம்மேல் கசப்பான காரியங்கள் இருக்கும். உள்ளத்தில் நம்மேல் வெறுப்பு குவித்து வைத்திருப்பார்கள். அக்கினியை போல நம்மேல் கொட்ட ஆயத்தமாய் இருப்பார்கள். ஆனால் நம்முடன் பேசும்போது தேனினும் இனிமையான வார்த்தைகள் அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வரும். இவைகள் தான் கள்ள நாவு, கபட்டு நாவு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அதிகாரத்தில் இப்படிப்பட்டவர்களை குறித்து வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மிடத்தில் இப்படி யார் நடந்து கொள்கிறார்கள் என்று தெரிந்து கொண்டு அவர்களிடத்தில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அவர்கள் பேசும் வார்த்தைகளை நம்பக்கூடாது, அவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடாது. பொதுவாக நாம் எல்லோரிடத்திலும் இரக்கம் காட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் ஏழைகளுக்கு இறங்கு, பசியோடு இருக்கிறவர்களுக்கு இறக்கப்பட்ட ஆகாரம் கொடு, துன்பத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய் என்று சொன்னார். ஏழைகள், பசியா இருப்போர், குளிரோடு இருப்பவர்களுக்கு துணி கொடு என்றுதான் சொன்னார். ஆனால் சிலர் எல்லாம் இருக்கும், ஆனால் வேஷதாரிகளாய் இருப்பார்கள். நம்மிடம் எதையாவது பெற்றுக் கொள்வதற்காகவோ அல்லது நம்மை துன்பப்படுத்துவதற்காக, பாவ வழியில் செலுத்துவதற்காகவோ கபடாய் பேசுவார்கள். இப்படிப்பட்ட கள்ள நாவுக்கு நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். அதற்கு இடம் கொடுக்க கூடாது. அப்படிப்பட்டவர்களுக்கு இரக்கம் காண்பிக்க கூடாது. நம்முடன் யார் வந்து பேசினாலும் அவர்களை நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். ஆவியானவரின் துணையோடு நாம் இப்படியாக சத்துருக்களை தெரிந்து கொண்டு நாம் ஏமாறாமல் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும். கர்த்தரை நோக்கி நாம் எப்பொழுதும் அதிகமாய் ஜெபிக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள முடியும். துன்மார்க்கர் கள்ள நாவினால் என்னோடு பேசுகிறார்கள். கெட்டவர்கள் வந்து கள்ள நாவு, மனதில் ஒன்றை வைத்துக் கொண்டு என்னிடம் தவறாக பேசுகிறார்கள். ஆண்டவரே, இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் சிலர் மனதில் கோபத்தை வைத்துக் கொண்டு வெளியில் வஞ்சகமாய் பேசுவார்கள். சிலர் வேண்டுமென்றே எந்தவித தவறும் இல்லாமல் நாம் இருக்கும் பொழுதே நம்மை போர் செய்யும்படி, துன்பப்படுத்தும்படி, நம்மை வேதனைப்படுத்தும்படி, இவர்கள் சமாதானமாய் இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் யுத்தம் செய்ய வீண் வம்பு வளர்ப்பார்கள். வீணாக வம்பு இழுப்பார்கள். எதையாவது சொல்லி கோபமூட்டி நாம் எதற்கும் நாம் இடம் கொடுக்காமல் பொறுமையோடு நம்மை கோபமூட்ட அவர்கள் நினைக்கும் பொழுது நாம் பொறுமையோடு இருந்தால் அவர்கள் எல்லாவற்றையும் செய்து பார்த்துவிட்டு கடைசியாக கர்த்தரிடத்தில் வருவார்கள். கர்த்தரை குறித்து தவறாக பேசுவார்கள். அப்பொழுது நாம் கோபப்பட்டு ஏதாவது சொல்வோம், அதை வைத்து போர் செய்யலாம் என்று நினைப்பார்கள். இதெல்லாம் வஞ்சகப்படின் வழி. இதையெல்லாம் நாம் கவனமாக கையாள வேண்டும். கர்த்தரை குறித்து பதறி நாம் எதுவும் தவறு செய்து விடக்கூடாது. வார்த்தையினால் தவறு செய்து விடக்கூடாது. கர்த்தரை குறித்து தவறாக நாம் எதுவும் பேசிவிடக்கூடாது.
இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்கள் நம் வாயினால் அப்படி பேச வைப்பதற்கு முயற்சி செய்வார்கள். இது இன்றும் நடக்கிற காரியமா இருக்கிறது. கர்த்தர் மேல் நாம் கோபப்படும்படி, எனக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது என்பதை போல நாம் மனம் சலித்து போகும்படி கர்த்தரை குறித்தே நம்மிடத்தில் தவறாக பேசுவார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட பொல்லாத மனிதர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவர்களை குறித்து கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும். முகாந்திரம் இல்லாமல் என்னோடு யுத்தம் செய்கிறார்கள். காரணமே இல்லை ஆண்டவரே, எந்த காரணமும் இல்லாமல், ஒரு நியாயமான எந்த காரணமும் இல்லாமல் என்னோடு சண்டை போடுகிறார்கள். நான் என்ன செய்தேன்? நான் ஒரு சொல்லும் சொல்லவில்லை, ஒரு செயலும் செய்யவில்லை. வீணாக என்னிடத்தில் சண்டை போடுகிறார்கள். இப்படிப்பட்ட மனிதர்களையும் நம் வாழ்க்கையில் நாம் சந்திக்க நேரிடும். இதை குறித்து ஐயா ஜெபித்திருக்கிறார். என் சிநேகத்திற்கு பதிலாக என்னுடைய அன்பை பெற வேண்டியவர்கள் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், என்னை சண்டை போடவே வருகிறார்கள். என்னிடத்தில் அன்பை பெற வேண்டியவர்கள். சற்று யோசித்து பார்ப்போம். இந்த வார்த்தையை குறித்து பார்க்கும்போது, ஒரு மனிதராகிய நம்மிடத்தில் அன்பை எதிர்பார்க்கிறவர்கள் யாராக இருக்க முடியும்? நம் உறவினர்கள், நம் குடும்பத்தார். அவர்களே நம்மை விரோதிப்பது. அதாவது நம்மிடம் அன்பை எதிர்பார்க்க வேண்டியவர்கள் நம்மை விரோதிக்கிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்கள். நாமும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும். இந்த சூழ்நிலையில் தாவீது ஐயா ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அதை நாம் கற்றுக்கொண்டு நம் குடும்பத்தாரே, நம் உறவினர்களே, நமக்கு நெருக்கமானவர்களே, நாம் அன்போடு நாம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கும் போது அவர்களும் யுத்தத்திற்கு வருவார்கள். அது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவாக இருக்கலாம், அல்லது கணவன் மனைவி இருவருக்குள்ளும் இப்படி நடக்கலாம். எந்த உறவாய் இருந்தாலும் நெருக்கமான உறவை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்சலோமினால் தாவீது ஐயாவும் துன்பப்பட்டார். அதை குறித்து கூட இருக்கலாம். அதனால் இந்த மாதிரியான காரியத்தில் நாம் எப்பொழுதும் ஜெபத்துடன் இருக்க வேண்டும். நம் குடும்பத்தாரே நமக்கு விரோதமாய் செயல்பட்டால் நாம் எச்சரிக்கையோடு இருந்து கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். நான் அவர்களுக்கு நன்மை செய்கிறேன், ஆனால் அவர்கள் நன்றாயிருக்க வேண்டும், அவர்கள் தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும், அவர்கள் நிம்மதியாய் வாழ வேண்டும் என்று நான் அவர்களுக்கு நன்மை செய்கிறேன். ஆனால் அவர்களோ எனக்கு தீமையே செய்கிறார்கள். நான் அழிவதற்கும் நான் துன்பப்படுவதற்கும் என்னென்ன காரியம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள், என் அன்புக்கு பதிலாக என்னை பகையோடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் அது யாராய் இருந்தாலும் ஆண்டவரே, அவர்கள் மேல் சாத்தானை அனுப்பும், சாத்தான் அவர்களை ஆண்டு கொள்வானாக என்று ஐயா சொல்லுகிறார், ஜெபிக்கிறார். அவனுக்கு பதிலாக அப்படி என்னை துன்பப்படுத்துகிறவன் பக்கத்தில் நீர் துஷ்டனை அனுப்பும், சாத்தானை அவன் மேல் அனுப்பி வையும், அவன் அவனை ஆண்டு கொள்ளட்டும், அந்த மனிதனை சாத்தானே ஆண்டு கொள்ளட்டும், நியாய தீர்ப்பை கொடும் என்று ஜெபிக்கிறோம். அதாவது அதுதான் நீதியா இருக்கிறது. துன்மார்க்கனுடைய செயல்கள் சாத்தானால் ஏவப்பட்டு செய்கிறான். அவனுக்கு வரவேண்டிய நியாய தீர்ப்பும் சாத்தானால் தான் வரும். சாத்தானே அவனை ஆண்டு கொள்வான். அவன் நியாய தீர்ப்பு செய்யும் பொழுது, கர்த்தாவே உம்மிடத்தில் நியாய தீர்ப்பை அவன் பெறும்போது அவன் குற்றவாளி என்று தீர்க்கப்படட்டும், அவனுக்கு நீதியை வழங்கும் ஆண்டவரே, அவன் ஜெபம் பாவமாக போகட்டும், அவன் ஜெபத்தை கேட்காதிரும் என்று ஜெபிக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் நீதியானவைகள், கர்த்தருடைய வார்த்தைகள். கர்த்தருடைய நீதி எப்படி செயல்படும் என்று நமக்கு விளக்கப்படுகிறது. இது நாம செய்கிற ஜெபம் அல்ல, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற கட்டளை இது. இப்படி துன்மார்க்கனாய் இருந்தால் அவனை சாத்தான் ஆண்டு கொள்வார். அப்படிப்பட்ட துன்மார்க்கன் ஒருவன் இருப்பானானால், சாத்தானால் ஏவப்பட்டு அவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்பட்டால் அவனை சாத்தானே ஆளுகை செய்து அவனை துன்பப்படுத்துவான். இதுவே நீதியான செயலா இருக்கிறது, கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. அவன் நாட்கள் கொஞ்சமாக கடவது, அவனுடைய நாட்கள், ஆயுள் நாட்கள் குறுகி போகட்டும், அவனுடைய வேலையை வேறொருவன் பெறட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாகவும் இருக்கிறது. இந்த அதிகாரம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் யூதாசையும் குறிக்கிறது. யூதாஸ் கர்த்தருக்கு விரோதமாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக காட்டி கொடுத்தான். அவன் துன்மார்க்கனாய் இருந்தான், கர்த்தரையே காட்டி கொடுத்தான். மனதில் வஞ்சம் வைத்துக் கொண்டு அவன் கர்த்தரோடு அன்பாக பேசிக்கொண்டு அவர் பந்தியில் கையிட்டு கொண்டே
அவன் போய் வெளியில் சென்று காட்டிக் கொடுத்தான். இப்படி அவன் செய்ததினால்தான் அவனுக்கு கர்த்தர் எடுக்கிற நியாய தீர்ப்பாக சுமார் 500 வருடங்களுக்கு முன்பாக, இந்த சம்பவம் நடப்பதற்கு சுமார் 500 வருடங்கள் அல்லது 800 வருடங்களுக்கு முன்பாகவே இந்த காரியம் தாவீது ராஜாவால் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை இப்படிதான் சொல்வார்கள் யூதாசை குறித்து. யூதாசுக்கு நியாயத்திற்கு சாத்தான் அவனை ஆண்டு கொள்ளட்டும், அவனுடைய வேலையை வேறொருவன் பெறக்கடவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த 12 சீஷர்களில் ஒருவன் யூதாஸ். அவன் பாவம் செய்து அவன் அழிக்கப்பட்டான். அப்படி இருக்க அவன் அந்த ஸ்தானத்தில், அந்த ஊழியத்தின் ஸ்தானத்தில் வேறொரு ஊழியரை நியமிக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தின்படியே மத்தேயு என்கிற ஒரு சீஷனை நியமித்தார்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக. அவன் பிள்ளைகள் திக்கற்றவர்களாகவும் அவன் மனைவி விதவையும் ஆக கடவர்கள். அப்படிப்பட்ட துன்மார்க்கன் இறந்து போகட்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவில் அறையப்படும் முன்னே தற்கொலை செய்து கொண்டு இறந்து போனான். பிள்ளைகள் திக்கற்றவர்களானார்கள், மனைவியும் விதவையானார். இப்படிதான் யூதாசுக்கு திருமணம் ஆனதா என்று தெரியவில்லை. ஒருவேளை அவர் குடும்பஸ்தராய் இருந்திருந்தால் இதுதான் நடந்திருக்கும். இது யூதாசுக்கு மட்டுமல்ல, துன்மார்க்கர் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லோருக்கும் நடக்கக்கூடிய ஒரு செயலாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட துன்மார்க்கனுடைய பிள்ளைகள் அலைந்து திரிந்து பிச்சை எடுத்து, உணவுக்கு கூட வழி இல்லாமல் பிச்சை எடுத்து, தங்க இடம் இல்லாமல் பாழான வீடுகளில் குடியிருந்து கிடப்பார்கள். அவர்கள் துன்பத்தை அனுபவிக்க கடவர்கள் என்று இங்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் துணிந்து இந்த காலத்தில் செயல்படுகிற ஜனங்களை நாம் பார்க்கிறோம். மகா துணிச்சலாய் துணிந்து செய்வார்கள். எந்த பயமும் இல்லை. கர்த்தரை குறித்து சொல்லுகிற கர்த்தர் இருக்கிறார், தெய்வம் என்று ஒருவர் இருக்கிறார் என்ற பயமே இல்லாமல் செயல்படுவார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய நிலை இதுதான் கர்த்தர் இந்த இடத்தில் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். புறஜாதியாரில் கூட மற்ற கர்த்தரை அறியாத மக்கள், தங்கள் தெய்வ நம்பிக்கைகளில் இருக்கிறவர்கள் கூட ஒருவருக்கொருவர் தெய்வ நம்பிக்கை என்று வரும் பொழுது மரியாதை கொடுப்பார்கள், மதித்து நடப்பார்கள். அவர்கள் தெய்வத்தை வணங்குகிறார்கள் என்றால் மற்றவர்கள் அவர்களை தொந்தரவு செய்ய மாட்டார்கள். பயபக்தியோடு நடந்து கொள்வார்கள். அவர்களுக்கு இருக்கிற பயபக்தி கூட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று இருப்பதில்லை. ஒருவர் ஜெபித்துக் கொண்டிருந்தால் மற்றவர்கள் பேசிக் கொண்டிருப்பது, பழகி கொண்டிருப்பது, இதையாவது சத்தமிட்டு கொண்டிருப்பது போன்ற காரியங்களை செய்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் மிகவும் குறைந்து போயிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களின், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருக்கிறது. இதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவர்களுடைய நிலை பயங்கரமாய் இருக்கும். இப்படியே இருக்கக்கூடாது. மனம் திரும்புதல் நன்மையை கொண்டு வரும். கடன் கொடுத்தவன் அவனுக்குண்டான, அதாவது துன்மார்க்கனாய் வாழ்ந்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துன்பத்தை கொண்டு வந்தவர்கள் கடன் வாங்கி இருப்பார்கள். அந்த கடனை பெறுவதற்கு மற்றவர்கள் அவனுடைய எல்லாவற்றையும் பறித்து கொள்ள கடவர்கள். அப்படி என்றால் துன்மார்க்கனுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிபோகட்டும், அவன் உணவுக்கு கூட வழியில்லாத நிலையில் அவன் வருவான். இப்படி நடக்கும் என்பதே நிலை. நாம் நினைக்கலாம், வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை நினைத்து, கர்த்தாவே எனக்கு இப்படி துன்பம் வந்ததே, நான் உம்மை நோக்கி ஜெபிக்கிறேனே, எனக்கேன் இப்படி வந்தது என்று சிலர் அங்கலாய்ப்பதையும் ஜெபத்தில் அழுவதையும் பார்க்கலாம். சிலர் திமிராக கூட பேசுவார்கள். எனக்கு ஏன் இப்படி வந்தது என்று கேள்வியெல்லாம் கேட்பார்கள். சற்று நிதானிக்க வேண்டும். நம்முடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தது? நம் பெற்றோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? அவர்கள் செய்த தீமை என்ன? அவர்கள் செய்த அக்கிரமம் என்ன? அதனால் கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு எப்படி வரும்? பெற்றோர்கள் பாவம் செய்தால் பிள்ளைகள் திக்கற்றவர்கள் ஆவார்கள். அது மட்டும் அல்லாமல் அவர்கள் தங்க இடம் இல்லாமலும் உணவுக்கு கூட பஞ்சமாகவும் அலைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அப்படி பஞ்சத்தினாலும் கஷ்டத்தினாலும் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம் என்றால் நம்முடைய பெற்றோர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று யோசித்து பார்க்க வேண்டும். அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள், அவர்களுடைய காரியம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து பார்த்தால் புரியும். கர்த்தரை குறை சொல்லக்கூடாது. நமக்கு வரும் துன்பங்களுக்கு நாமும் நம் குடும்பத்தாரும் தான் காரணம்.
கர்த்தரை எந்நேரத்திலும் எப்பொழுதும் குற்றப்படுத்துவதோ குறை சொல்வதோ வைத்துக் கொள்ளக்கூடாது. அது சாத்தானின் செயல். அப்படி நாம் செய்தால் நமக்குள் சாத்தான் முழுமையாய் ஆளுகை செய்கிறான் என்று பொருள். தயவு செய்து எச்சரிக்கையா இருக்கவும். இது மிகப்பெரிய நியாய தீர்ப்பை கொண்டு வரும். நாம் அக்கிரமம் செய்து அதனால் சாபத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தர் பேரில் குறை சொல்வது எப்படி நியாயமாகும்? நம் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட துன்பங்கள் இருந்தால், பசி, பஞ்சம், கடன், ஒரு வீடு இல்லாத நிலை, இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தால் மண்டியிட்டு கர்த்தரிடம் ஜெபித்து பாவ மன்னிப்பை கேட்போம். எப்படி ஜெபிக்க வேண்டும்? தாவீது ஐயாவை போல, தானியேல் ஐயாவை போல நாம் ஜெபிக்க வேண்டும். நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம் என்று பாவ அறிக்கை செய்வோம். நாம் செய்த பாவங்களை எல்லாம் யோசித்து பார்த்து, நம் பெற்றோர்களின் பாவங்களை எல்லாம் கவனித்து பார்த்து, அதை நாம் அறிக்கையிட்டு மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் விடுதலை கிடைத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நமக்கு கிடைக்கும், நிச்சயம் விடுதலை கிடைக்கும். சாபத்திலேயே வாழ வேண்டும் என்றில்லை. நாம் அதை ஒப்புக்கொண்டு மனதால் அறிக்கையிட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும், இனி இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று உண்மையாய் அறிக்கை செய்தால் நிச்சயம் பாவ மன்னிப்பும் விடுதலையும் கிடைக்கும். அதனால் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அதற்கு பின்பு இப்படிப்பட்ட துன்பங்கள் நம்மை நெருங்காது. இதை நாம் கவனித்துக் கொள்வோம். நம் துன்பங்களுக்கு நாமே காரணமாயிருக்கிறோம். அப்படிப்பட்ட பாவம் செய்கிறவர்கள் பிரயாசத்தின் பலனை, அவர்களின் உழைப்பை வேறொருவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் உழைப்போம், ஆனால் அதன் பலன் வேறு எங்கேயாவது வேறு யாராவது அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள். வட்டியாக நிறைய பணம் வெளியே போய் கொண்டிருக்கிறேன், சம்பாதித்து சம்பாதித்து வட்டி கொடுத்து கொண்டிருக்கிறேன், என் கையில் எதுவும் தங்கவில்லை என்று புலம்புவார்கள். இதெல்லாம் கர்த்தருடைய சாபமே, நம்முடைய பாவங்களும் நம் முன்னோர்களின் பாவங்களுமே. இதற்காக நாம் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் விடுதலை கிடைக்கும். இதெல்லாம் கர்த்தருடைய நீதியால் நடப்பது. நம் வாழ்க்கையில் துன்பம் வருகிறது, துன்பம் இருக்கிறது என்றால் அது ஏன் வந்தது, எப்படி வந்தது என்பதை ஆராய்ந்து பார்த்து, அந்த குற்றத்திற்கு, அந்த துன்பத்திற்கு காரணமான பாவத்தை நாம் ஒப்புக்கொண்டு, நாம் செய்தோம் மனதால் நாம் ஒப்புக்கொண்டு கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து நாம் மன்னிப்பு கேட்கும் போது, மனம் திரும்பிய பின்பு இனி அந்த பாவத்தை செய்யக்கூடாது. மனம் திரும்பி நாம் மன்னிப்பை கேட்கும் போது கர்த்தர் மன்னித்து அதிலிருந்து விடுதலையை தருவார். மிக பெரும் ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். பெரிய ஆசீர்வாதங்களை தருவார். ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கொடுப்பார். பசி இருக்காது, பஞ்சம் இருக்காது, நல்ல வீடு, வாசல், வேலை என்று எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிப்பார். மனம் திரும்புதல் கர்த்தர் விரும்புகிற காரியம். மனம் திரும்புகிறவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.